வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு ஒண்டி முனியப்பன் சுவாமி திருக்கோயில் பங்களாபுதூர். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் காலேஜ் பிரிவு என்னும் பஸ் ஸ்டாப்பிலிருந்து தூக்கநாயக்கன் பாளையம், அதாவது டிஎன் பாளையம் போகிற ரோடு வழியாக போனோம்னா அதில் புளியம்பட்டி தாண்டினதுக்கப்புறம், புளியம்பட்டி பாலம்ங்கிறது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே மேக்சிமம் தெரியும். அந்த புளியம்பட்டி பாலம் தாண்டினதுக்கப்புறம் இருக்கிற கோயில் தான் ஒண்டி முனியப்பன் திருக்கோயில். இந்த ஒண்டி முனியப்பன் சுவாமி திருக்கோயில் பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில் வந்து அதாவது நஞ்சை புளியம்பட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கோவில் இருக்குங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஏதாவது என்னென்னா, இந்த மாதிரி வலிப்பு நோய்களுக்கெல்லாம் ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. அதுபோக நாம் வேண்டுன எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து ஒரு பொம்மை நாம் என்ன வேண்டி நாம் ஒரு பொம்மை செஞ்சு வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும்னு இங்கே இருக்கிற நம்ம பூஜை பண்ணுற அந்த சுவாமிகள் சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்குதுங்களாம்மா. இந்த கோயில் ரொம்ப காலமாக இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு முறை இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த வழியாக வர்றப்போ வரணும். வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பாருங்கள் விவசாய நிலங்கள், அதுவுமே வந்து நெல் வயல் தாங்க அதிகமாக போட்டிருக்குறாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க, சுற்றியுமே விவசாய நிலங்கள் தான். இங்கே பூராமே நெல் வயல் தாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ பெரிய காடுகளுக்கு நடுவில் இருக்குது. பூரா நெல் வயல் காடுகள் தான். அதுக்கு நடுவில் இங்கே இருக்குது. பிந்தள சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு. இங்கே நீங்கள் இப்போ பார்க்குறது பாருங்கள், பூரா பொம்மைகளாக தான் இருக்குங்க. இந்த பொம்மைகள் வந்து செஞ்சு வச்சா அவங்க என்ன வேண்டி இருக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த என்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த பொம்மைகள் வாங்கி வச்சுருப்பாங்க. பாருங்கள், இவங்க எல்லாத்துக்குமே நிறைவேறணுங்காட்டிக்கு தான் இத்தனை பொம்மை வாங்கி வச்சுருக்குறாங்க. அப்போ எவ்வளவு சக்தியுள்ள சாமிங்கிறது உங்களுக்கு இப்போ நீங்கள் இதை பார்க்குற போதே உங்களுக்கு தெரியுது. பாருங்கள், இந்த கோயிலோட பின்புறம் இது நல்லா மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிக்குது. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வேல் நட்டு வச்சுருக்குறாங்க. பாருங்கள், எல்லாமே வேண்டுதல் தாங்க. வேல் சுற்றியுமே காம்பவுண்டே ஃபுல்லாக வேலில் தான் காம்பவுண்டே போட்டிருக்குறாங்க. அந்த அளவுக்கு சுற்றியுமே எல்லாம் வேலுக்கு தான் இருக்குதுங்க. பாருங்கள், உண்மையிலையுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. कुला देवा பெருமான் லட்சுமி தேவமே கவிதருணிப்பா சுவாமியே திருமையப்பா அருள் கேரள ஜனன உடல்நலம் நீ ஆளு முடிந்த சொல்லும் முயற்சிகள் விஞ்ஞானம் பெற்று உண்டு வாழ வேண்டும். எல்லாமே இறைவனின் ஜீவனுக்கு பரவாய் தர வேண்டும். ஓம் இந்த கோயிலில் வந்து பூஜை செய்கிற சாமி கிட்ட நாம் கேட்டப்போ அவர் வேண்டினவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத விலாவாரியாக சொன்னாருங்க. எல்லாத்துக்குமே நல்லது நடந்திருக்குது வேண்டினவங்க, அதனால தான் அந்த பொம்மையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்கிறத சொன்னாருங்க. நீங்கள் அதை இப்போ கேளுங்க. ஆனால் அந்த பின்னாடி அந்த சிலைகள்லாம் வச்சுக்கிறாங்களே, பொம்மை சிலைகள், அதெல்லாம் வந்து யாராவது வேண்டுதல் வந்து ஏதாவது நோய் நொடிகள் எல்லாம் இருந்தால் இப்போ அந்த பாதம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க. அது வந்து கால் வலி அப்படி சொன்னாங்க. சரி சரி. குழந்தையோட ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க. அது குழந்தை இல்லைன்னு. சரி சரிங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. மாடுக்கு நோய் வந்தால் சரி சரி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கு வந்து தனித்தனியாக அந்தந்த மாதிரி பொம்மைகள் வந்து வாங்கி வச்சு இருப்பாங்க. சரிங்க. பாம்பு அதிகமாக வந்துருக்கு, பாம்பு செஞ்சு வைப்பாங்க. பாம்பு செஞ்சு வச்சுட்டா வீட்டில் எதுவும் பாம்புகள்லாம் வராது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதான் இல்லை, அந்த மாதிரி கண்டிப்பாக நடந்துருக்குங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் எல்லோரும் வந்து அதை வைக்க மாட்டாங்க. புதுசாக ஒரு சிலை இருக்குமா? சரிங்க சரிங்க. ஆமாம் ஆமாம். நடந்த சம்பவம் சொல்லுங்கள். சரிங்க.
40 வருஷம் அது விட்டுடலாம். சரிங்க. இது இந்த கோயில் சுயம் இருக்குது. சரிங்க. சுவாமி வந்து சுயம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு வாரத்தில் 5 நாளைக்கு மேலே வந்து வெளியே போனோம்னா நல்லா ஆயிடுச்சு, வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. பரவாயில்லைங்க. என்னங்க அதான் நல்லாகுன்னா அவங்க வேண்டிட்டு போனான்னா அவங்க டைம் கரெக்டாக இருக்காது. சரி உடனே நாளைக்கே நல்லா இருக்குன்னா என்ன சொல்ல முடியும். கூப்பிட்டு வரலாம். சரி ரெடி பண்ணி தருவார். அவர் ரெடி பண்ணுவார். சரிங்க அவ்வளோதான். அதை கண்டிப்பாக கடவுள் நினச்சா கடவுளுக்கு மீறின சக்தி எதுவும் இல்லை. அவர் கண்டிப்பாக நினச்சாருன்னா சரி. பாவிகளே கோயில் போகிறாங்க. சரி சரி இந்த சொல்ல போட்டுலாமா? இன்னைக்கு போல மத்தால கொண்டு எவ்வளோ தூரம் போகணும்? 2 கிலோமீட்டர். கார் ரோடு இல்லை மண் ரோடு? ஒன்று எங்கேயும் பிரியாதுங்க. லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ரோடு பிரியும். எங்கேயும் பிரியாது. எங்கேயும் பிரியாமல் நம்ம நேராக போயிட்டோம்னா அதுக்கே போயிடும். அங்கேயே போயிடும். அங்கே போய் கீழே ஆமாங்க. இந்த ஏரியில் போகணும். சரிங்க சரிங்க. ஏரியிலே போனீங்கன்னா கடைசியாக ஒரு பாலம். சரிங்க. அந்த பாலத்துக்கு வந்து போகணும். சரிங்க. நல்லா சமாதி வந்து ரோட் மேலேயே இருக்கு. சரி. காலத்தில் ஒரு பொண்ணு சமாதி வந்து லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு டீ கீழே போனீங்க. சமாதி கொஞ்சம் கீழே மாதிரி இருக்குது. போனதே தெரியும். அரசமான பெருசு தெரியும். சரிங்க. சரி நன்றிங்க. இப்போ நாங்கள் இங்கிருந்து அதாவது மத்தாலக்கோம்பு விநாயகர் திருக்கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு வரக்காகத்தான் வந்தோம். வர வழியில் இந்த கோயில்லையுமே இந்த கோயிலுக்கு போகிறக்காக வந்துட்டு அங்கே மத்தாலக்கோம்பு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா திரும்ப நான் வந்து அங்கே கோயிலில் போயிட்டு அங்கே ஒரு தெப்பக்குளமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அந்த போகிற வழி தான் நாங்கள் இப்போ உங்கள் கூட கேட்டு அதை தான் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் நீங்கள் எல்லாருமே விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. தயவுசெய்து என்னுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. நாம் வந்து இப்போ 22,000 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம். அது எல்லாமே உங்களால் மட்டும்தான் சாத்தியமாச்சு. அதனால் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும், என்னுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் நான் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.